ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் ஏக்கு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் ரன். ஓகே, இப்போ இன்னொரு மெத்தட் வந்துட்டு பப்ளிக். ஓகே, இப்போ நான் ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இட் இஸ் ஷோயிங். ஓகே, இந்த மெத்தடில் வந்துட்டு நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஏன்ற கிளாஸ்க்கு, அதாவது யூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இப்போ நான் அந்த ஏவை வச்சு ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நான் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் ஷோயிங் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு இங்கே திரும்ப இங்கே வாங்க. நான் வந்துட்டு இந்த ரன்னையும் யூஸ் பண்ணுறேன், இந்த ஷோ யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ரன்னுக்கு வந்துட்டு இந்த மெத்தடில் நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல. அதாவது இந்த கர்லி பிரேஸ் போட்டாவே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆனால் இந்த மெத்தட் கூட நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோலம் வச்சிடலாம். கோலம் வச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டோம்னா என்ன ஆகணும் வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன்னு வந்துட்டு அதுவே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் பிக்கு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன் கிளாஸ் ஏவை. இப்போ இந்த கிளாஸ் ஏவை வந்துட்டு நான் எக்ஸ்டென்ஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இப்போ இது எரர் அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு ஸோ இங்கே கோலம் வைக்கக்கூடாது, செமி கோலம் வைக்கணும். அப்போ தான் அது பிரேக் ஆகும். ஓகே, இப்போ இங்கே கை வைக்கிறேன். இங்கே பாருங்க, திஸ் மெத்தட் ரெக்வயர்ஸ் எ பாடி இன்ஸ்டன்ட் ஆஃப் செமி கோலம். ஒரு பாடி கேட்குது, செமி கோலம் எனக்கு வேணாம். அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் மாதிரி பாடி மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நமக்கு இங்கே கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஸ் பண்ணி இந்த பி கிளாஸாக நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் void run system dot I am running. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த மெத்தட் நான் இங்கே வச்சிருப்பேன். நான் வந்துட்டு இந்த மெத்தடை தூக்க முடியாது. நான் இங்கே இது இந்த மெத்தட் இங்கே இருந்து தான் ஆகணும். ஆனால் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற போது தான் நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு வந்துட்டு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸே வந்துட்டு கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் ஆகணும். அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, இப்போ நான் ஒன்றாவது ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட்னு வந்துட்டு நீங்கள் ஒரு மெத்தட் வந்துட்டு ஒரு மெத்தட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு வந்துட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ்ல வந்துட்டு நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணனால இந்த மெத்தட் இங்கே இருக்கும். ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தட் தான் வந்து இது கால் பண்ணிக்கும். இப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்க, இங்கே ஒரு எரர் அடிக்குது. cannot instantiate the type A. இந்த மாதிரி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். ஓகே, ஐ ஆம் ரன்னிங் இட் இஸ் ஷோயிங். அதாவது இந்த பீன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சாரி இந்த பீன்ற கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் இருக்க ரன்னையும் ஷோவையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ சில பேர் கேட்பீங்க, இப்போ நான் இங்கேயும் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு டிக்ளேரே பண்ண போகிறதில்ல அப்படின்னீங்கன்னா வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ திரும்பவும் நீங்கள் வந்துட்டு பப்ளிக் வாய்ட் ரன் அப்படின்னு போட்டு செமிகோலன் வச்சுட்டீங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கேயே டிக்ளேர் பண்ண போகிறது, நான் இங்கேயே அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு ஓகே அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பவும் ஒரு மெத்தட், அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸையே நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு மாற்றணும். ஓகே, இப்போ மாற்றினா தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே பாருங்க, திரும்பவும் எரர் அடிக்குது. இப்போ பின்ற கிளாஸுக்கு வந்துட்டு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இப்போ அதனால நீங்கள் புதுசாக தான் வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு பப்ளிக் இல்லை கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ். இப்போ எதை எக்ஸ்டென்ஸ் பண்ணணும்னா பியை தான் எக்ஸ்டென்ஸ் பண்ணுவோம். இது பி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 லைனையும் வந்துட்டு இங்கே தான் போட்டாகணும். ஓகே, இப்போ தான் வந்துட்டு இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம கம்பேர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஓவர் கேப் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு மெத்தடுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு கிளாஸுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா மெத்தடுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லைனை வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். இதையும் கமெண்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த மெத்தடுக்கு நான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வந்துட்டு ரன் ஆகும். செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக ரன் ஆகும். ஒரு கிளாஸுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணோம்னா மெத்தடுக்கு அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மெத்தடுக்கு அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணணும்.
இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்டோட கீவேர்டோட யூஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பை பாய்.